ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். மாடி தோட்டத்தில் தொட்டிகளில் செடி வளர்க்குறோம். அந்த செடிகள் பூச்செடிகளாக இருந்தால் ஒரு நேரத்தில் பூத்து ஓஞ்சி போகும். அந்த செடிகள் காய்கறி செடிகளாக இருந்தால் நமக்கு நல்ல அறுவடை தந்துட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த அறுவடையை முடித்து அதுவும் ஓஞ்சி போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த செடிகளெல்லாம் பிடுங்கி எடுத்து வேண்டான்னு தூர போட்டுருவோம். அந்த பழைய தொட்டி மண்ணை வெளியே எடுத்து அதுக்கு தேவையான உரங்கள் கோகோபிட்டு எல்லாம் கலந்து மறுபடியும் அதை செடி வளர்க்க தயார்படுத்துவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த அறுவடை முடிஞ்ச செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூர போடாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தொட்டி மண்ணிலே மறுபடியும் கலந்து செடி வளர்க்குறதுக்கு தயார்படுத்தலாம். எந்த விதமான உரங்களோ கோகோபிட்டோ அந்த பழைய மண்ணுக்கு நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த காஞ்ச செடிகளை வச்சே நம்ம மண்ணை வளப்படுத்திடலாம். இந்த முறையில் தான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி செடியை நடவு பண்ணி நம்ம சேனலில் விரிவாக வீடியோ கொடுத்தோம். அந்த செம்பருத்தி செடியோட வளர்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம கார்டனில் அறுவடை முடிஞ்ச செடிகளை நான் வேண்டான்னு போட்டதில்லை. எல்லாத்தையுமே இந்த மாதிரி மண்கலவை தயாரிக்க பயன்படுத்துவேன். இது தவிர கவாத்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள், தானாக உதிர்ந்து விழுற இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு மறுபடியும் நம்ம செடிகளுக்கே பயன்படுத்துவேன். அப்படி பயன்படுத்துறதுனால தான் நம்ம செடிகள் நல்லா செழிப்பாகவே வளருது. இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வெளியிருந்து உரம் கோகோபிட்டு வாங்குகிற செலவுலாம் கூட இல்லை. இந்த செம்பருத்தி செடி நடவு பண்ணுற வீடியோவோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த செம்பருத்தி செடியை நடவு பண்ணி கரெக்டாக 2 மாதம் ஆகுது. செடிக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் தானாக முளைச்ச மற்ற செடிகளையும் பாருங்கள், எல்லாமே பச்சை பசேல்னு செழிப்பாக தான் வளருது. இதிலேருந்து நம்ம தயாரித்த மண்கலவை நல்ல வளமான மண்கலவைன்னு நமக்கே தெரியுது. மண்கலவையில் இந்த மாதிரி காஞ்ச இலைகள் காஞ்ச செடிகள் எல்லாம் சேர்க்கும்போது மண்கலவை லைட் வெயிட் ஆகுது, ஒரு காற்றோட்ட தன்மையாகவும் மாறுது. நம்ம பில்டிங்க்கு வெயிட் ஏறுறதும் தடுக்கப்படுது. நம்ம கார்டனுக்கு வெளியேருந்து பெருசான உரங்களோ கோகோபிட்டா வாங்குறதில்ல. கார்டனில் கிடைக்கிற கழிவுகளையே மறுபடியும் கார்டனுக்கே பயன்படுத்துகிறேன். நம்ம இயற்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா நமக்கே தெரியும். மரம் செடி கொடிகள்லேருந்து உதிர்ந்து விழுற இலைகள் மறுபடியும் அந்த மரத்துக்கு கீழே விழுந்து நல்லா மக்கி அந்த மரத்துக்கே உரமாக சேருது. அந்த மரம் அதை எடுத்துக்கிட்டு செழிப்பாகவே வளருது. இயற்கையில் மரங்களுக்கு யாரும் போய் உரங்கள்லாம் போடுறதில்ல. அந்த செம்பருத்தி செடிக்கு மண்கலவை தயாரித்து அதே முறையில் இங்கேயும் ஒரு ட்ரம்மில் நான் மண்கலவை தயாரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச இலைத்தலைகள் எல்லாத்தையுமே அந்த பழைய மண்கலவையில் போட்டு மண்ணையும் போட்டு வச்சுருக்கேன். இது போட்டு வச்சு 1 வாரம் ஆகுது. இந்த மண்கலவையை இந்த மாதிரி மேலே ஒரு மல்ச்சிங் மாதிரி போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை ஈரமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணுறதுனால இதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு ஆரம்பத்திலே இந்த மண்கலவை நல்ல வளமாக இருக்கும். இதுக்கப்புறம் கொண்டு செடியை நம்ம நடவு பண்ணோம்னா அந்த செடி நல்ல வேகமான வளர்ச்சி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி மாம்பழ கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழ கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு கூட ரீசெண்டாக நம்ம சேனலில் நான் வீடியோ கொடுத்தேன். இந்த மாதிரி மாம்பழ கரைசல், புண்ணாக்கு கரைசல், புளிச்ச மோர் ஏதாவது இந்த மண்கலவைக்கு நம்ம ஊற்றி விட்டோம்னா இந்த மண்கலவை ஆரம்பத்திலே வளமாயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா மல்ச்சிங் பண்ணி விட்டுறலாம். நான் வீடியோவில் சொல்கிற குறிப்புகள் எல்லாமே என் அனுபவங்கள் தான். என் அனுபவங்களை மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்தே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.